இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாஜக வேட்பாளர்கள் யார்? அண்ணாமலை ஆப்சென்ட். அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற விவரத்தை இபிஎஸ் நேற்று வெளியிட்டார். வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் அதிமுக கூட்டணி கட்சிகள் இறங்கியுள்ளது. சென்னை கமலாலயத்தில் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. பாஜகவின் அமைப்பு செயலாளர் பிஎல் சந்தோஷ் தலைமையில் தேர்வு செய்து வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. தேஜ கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன். தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை. என் ஆதரவாளர்கள் 5 பேருக்கு சீட் வழங்குங்கள் என அண்ணாமலை கட்சி தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் பட்டியல் இப்போ இதுவரைக்கும் எங்களுடைய கோர் கமிட்டி கூடி நாங்க முடிவு பண்ணுவோம். நீங்க டெல்லி போய் எதுவும் கொடுக்க வைப்பா நம்ம ஃபைனல் பண்றோம் சார் கோர் கமிட்டிக்கு முன்னாடி? இல்ல, அதான் நாங்க இனிமே தான் முடிவு பண்ணுவோம். எங்களுடைய வேட்பாளர்கள் அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு குழு முடிவு செய்யும். சென்னையில் 5 தொகுதிகளில் விஜய் 28 சூறாவளி பிரச்சாரம். களை கட்ட போகும் தேர்தல் திருவிழா. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்து எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது வரையில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுவிட்டன. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துள்ளது. எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் நிற்கும் என முடிவாகவில்லை. நாம் தமிழர் கட்சியின் 234 வேட்பாளர்களும் திருச்சி மாநாட்டிலேயே அறிவிக்கப்பட்டுவிட்டனர். நாதகவை போலவே 234 தொகுதிகளிலும் தவேக தனித்து போட்டியிடும் என ஏற்கனவே தவேக தலைவர் விஜய் அறிவித்துவிட்டார். தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லாத நிலையில் தவேக கூடாரம் கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்தது. இப்போது தவேக தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. தவேக சார்பில் நாளை மாமல்லபுரத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறவுள்ளது. வழக்கம் போலவே 4 பாயிண்ட்ஸ் ஓட்டலில் கூட்டம் நடக்க உள்ளது. தவேக வேட்பாளர்களை மேடையில் அறிமுகம் செய்து வைத்து விஜய் காரசாரமாக உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்க உள்ளார். வேட்பாளர்களை அறிவித்த கையோடு தேர்தல் பிரச்சாரத்தையும் விஜய் துவங்குகிறார். வரும் 28ஆம் தேதி சென்னையில் உள்ள பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் 3000 பேர் பங்கேற்பார்கள் என தவேக சார்பில் தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் செய்து வருகின்றனர். வரும் 28ஆம் தேதி விஜய் ஒரே நாளில் 12 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய தவேக சார்பில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் 5 தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வருத்தத்தோடு வேட்பாளரை அறிவித்த திருமாவளவன். புதுச்சேரி கூட்டணியில் தங்களுக்கு முறையாக தொகுதி ஒதுக்கவில்லை. வேட்புமனு செய்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்தார். இப்போது வேட்பாளர் பட்டியலையும் கூட்டணி மீதான வருத்தத்தோடு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது: புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுகவுக்கென ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் இருந்து உழவர்கரை தொகுதியை திமுக எங்கள் கட்சிக்கு ஒதுக்கியது. அந்த தொகுதியில் RSS பாஜகவை சார்ந்தவரும் பாஜகவிலிருந்து விலகி ஓரிரு வாரங்களுக்கு முன் காங்கிரஸில் சேர்ந்தவருமான ஒருவரை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. அந்த தொகுதி விசிகவுக்கென ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட அவரை வாபஸ் பெற வைக்காமல் புதுவை காங்கிரஸ் மறுக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில் விசிகவுக்கு தொகுதி உண்டா இல்லையா என்பது தெளிவாகாத நிலை உள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு இன்று பகல் 3 மணியோடு முடிகிறது. இந்த சூழலில் காங்கிரசின் அணுகுமுறை விசிகவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையை கேள்விக்குள்ளாக்குகிறது. வேறு வழியின்றி வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கிறோம் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். புற்றுநோய்க்கு ஈடானது ஈரான், வெட்டி அகற்றுவது அவசியம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆவேசம். ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கும் போர் தீவிரமடைந்துள்ளது. இருதரப்பிலும் நாளுக்கு நாள் ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும் நிலையில் எண்ணற்ற அழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன.
இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதால் ஈரான் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிறது. அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மற்றும் அதன் உள்கட்டமைப்புகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் எண்ணற்ற தாக்குதல்களை அமெரிக்க வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு முறியடித்துள்ளதாகவும், ஈரான் ஒரு புற்றுநோய் போன்றது, அதை வெட்டி அகற்ற வேண்டியது அவசியம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அதிபர் டிரம்ப் கூறியதாவது: சர்வதேச அரங்கில் ஈரான் மிகப்பெரிய தீய சக்தி. அணு ஆயுதங்களை கையாளும் ஈரான் புற்றுநோயை போன்றது. எப்படி புற்றுக்கட்டியை வெட்டி அகற்ற வேண்டியது அவசியமோ அதுபோலதான் அணுசக்தியை வைத்து மிரட்டும் ஈரானையும் கையாள வேண்டும். 47 ஆண்டுகளாக அமெரிக்க அதிபர்களாக இருந்த அனைவருமே இந்த விவகாரம் குறித்து பேசிக் கொண்டுதான் இருந்தனர். ஆனால் ஈரான் மீது நடவடிக்கை எடுக்க யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. அமெரிக்க அதிபர்களாக இருந்த எவரும் செய்யாததை தற்போது நான் செய்கிறேன். அந்த துணிவு எனக்கு மட்டுமே உள்ளது. அமெரிக்க படைகளை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அனைத்தும் வானிலேயே இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டன. அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக அமெரிக்க ராணுவம் விளங்குகிறது. அமெரிக்காவின் ராணுவ வலிமையை இந்த போரின் மூலம் உலக நாடுகள் அறிந்து கொண்டுள்ளன. அமெரிக்க ராணுவ வலிமையை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஈரானை ஒருபோதும் விட்டு வைக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த துணிச்சலான நடவடிக்கை எடுத்து வருகிறேன். என் இலக்கு நிறைவேறும் வரை நான் மேற்கொண்ட பணி முடிவடையாது. அணுசக்தியை வைத்து மிரட்டும் ஈரானுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அரசு பணி நியமனத்தில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை பரிந்துரை. நாட்டின் முப்படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையிலும் இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கும் வகையிலும் அக்னிபத் திட்டம் மத்திய அரசால் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் இளைஞர்கள் முப்படைகளில் 4 ஆண்டுகள் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படும். பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து முக்கிய பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். அக்னி வீரர்கள் என அழைக்கப்படும் இவர்கள் எல்லை பாதுகாப்பு, ரோந்து, மீட்பு மற்றும் நிவாரணம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்படுவர். 4 ஆண்டு பணி நிறைவு பெற்றதும் சிறப்பாக செயல்பட்ட 25% பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். மீதமுள்ளவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவர். அப்படி வெளியேறும் அக்னிபத் வீரர்களின் எதிர்கால நலன் கருதி எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளில் பணியில் சேர மத்திய அரசு இடஒதுக்கீடு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாநில அரசின் பல்வேறு பணி வாய்ப்புகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கும்படி அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்த முதல் பேட்ச் வீரர்கள் 2027 4 ஆண்டு பணி முடிக்க உள்ளனர். இவர்களில் பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்கள் போக மீதமுள்ளோர் சேவையை நிறைவு செய்து வெளியேறுவர். அவர்களின் எதிர்கால நலன் கருதி வனக்காவலர், சுரங்க காவலர், கான்ஸ்டபிள், தீயணைப்பு படை, குதிரைப்படை, சிறை காவலர்கள், சிறப்பு போலீஸ் பிரிவு உள்ளிட்டவற்றின் பணி நியமனத்தில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கும்படி அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடிதம் எழுதியுள்ளார். ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் போலீஸ் பணி நியமனத்தில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காப்பாத்துங்க அலறிய பயணிகள், தீப்பற்றி எரிந்த பஸ், 14 பேர் சோகம், அதிகாலையில் அதிர்ச்சி. தெலங்கானா மாநிலம் நிர்மல் பகுதியில் இருந்து ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு ஹரிகிருஷ்ணா டிராவல்ஸ் என்ற தனியார் ஆம்னி பஸ் சென்றது. அந்த பஸ்ஸில் 36 பயணிகள் இருந்தனர். காலை 5:30 மணியளவில் பஸ் ஆந்திராவில் உள்ள மர்காபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. ஒரு வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் எதிரே வந்த டிப்பர் லாரி மீது பயங்கர வேகத்துடன் மோதியது. அது ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த லாரி. மோதிய வேகத்தில் நடுரோட்டிலேயே டிப்பர் லாரி கவிழ்ந்தது. நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் லாரியும் பஸ்ஸும் தீப்பிடித்து எரிந்தன. அந்நேரம் பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். திடுக்கிட்டு கண்விழித்த பயணிகள் பஸ் தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கதறினர். பஸ் முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீயில் சிக்கிக் கொண்ட பயணிகள் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என அலறி துடித்தனர். சிலர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியே குதித்தனர். இன்னும் பலர் தப்பிக்க முடியாமல் கதறினர். பஸ்ஸிலேயே சிக்கிக் கொண்ட 14 பேர் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர். தீயணைப்புத் துறையினர், போலீசார் விரைந்து சென்று தீயை அணைத்து பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பஸ் டிரைவர் உள்பட 23 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். இதில் 5 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால்
குண்டூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அதிகாலை நேரத்தில் நடந்த பஸ் தீ விபத்து ஆந்திராவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா விழாவில் குத்தாட்டம் போட்ட தலைமை ஆசிரியை தூக்கியடிப்பு, சாட்டையை சுழற்றிய கல்வித்துறை. தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே உள்ள பின்னையூரைச் சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி, வயது 58. இவர் சங்கரநாதர் குடிக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஒரத்தநாடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழா இறுதியில் பெண்கள் நடனமாடினர். கிருஷ்ணவேணியையும் நடனமாட சில பெண்கள் அழைக்க அவர் மேடைக்கு போனார். விஜய் நடித்த சிவகாசி படத்தில் இடம்பெற்ற கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்ட வாரியா, குத்தாட்டம் என்னோட ஆட ரேடியா என்ற பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடினார். தலைமை ஆசிரியை மேடையில் குத்தாட்டம் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை அரசியல் கட்சியின் விழாவில் நடனமாடலாமா என சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்தனர். தலைமை ஆசிரியையின் குத்தாட்ட வீடியோவை பார்த்து கல்வித்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். உரிய விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கும்படி பட்டுக்கோட்டை கல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மதியழகனுக்கு உத்தரவிட்டனர். மதியழகன் விசாரணை நடத்தினார். கிருஷ்ணவேணி மேடையில் நடனமாடியது உண்மை, வீடியோவில் எந்த ஒட்டு வேலையும் இல்லை என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கான நன்னடத்தை விதிகளை மீறி அரசியல் கட்சி விழாவில் நடனமாடிய தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணியை சஸ்பெண்ட் செய்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தாவேகா விழாவில் நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை வேலை இழந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் மீண்டும் விவாத பொருளாக மாறியுள்ளது. கமல் தேர்தலை புறக்கணிக்க காரணம் இதுதான். வைகோ, கமல்ஹாசன் போன்றவர்கள் அறிவாலயத்தின் செக்யூரிட்டிகள் போல செயல்படுகின்றனர் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் உமாரதி சொன்னார். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் தேர்தலை புறக்கணிக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமோ அதிசயமோ கிடையாது. ஏன்னா கழிந்த முறை கோவையில எங்களுடைய தேசிய மகளிரணி தலைவியிடம் தோற்று பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடியது நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையினால அவர் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கலாம். வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அறிவாலயத்தினுடைய ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால அவங்களுக்கே தெரியும் திமுக தோக்குற கூட்டணி எதுக்கு நாம போட்டி போட்டுன்னு ஒருவேளை அவங்க அதை புறக்கணித்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ வந்தாரு, மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம், அப்படியே நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஒரு உலக நாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு நாம தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சிடலாம் நினைச்சாங்க. உலக நாயகனை வென்ற தாமரையாக எங்களுடைய தாமரை சின்னம் ஆயிப்போச்சு. அதனால அவருக்கு என்ன கொள்கை இருந்தது? ஒரு கொள்கையும் இல்லையே. கொள்கை இருக்கக்கூடியவங்க அந்த கொள்கையோட அவங்களுடைய கட்சியே இல்லையே, அவங்க கட்சியவே தூக்கி கொண்டுட்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? இன்னைக்கு திமுக செய்திருக்கக்கூடிய ஊழலை எதிர்த்து நாங்க கட்சியை ஆரம்பிச்சோம் சொன்ன கமலஹாசன் இன்னைக்கு அந்த ஊழல் கட்சியோடய போய் கூட்டணி வச்சுட்டு அவங்களுடைய கட்சியவே காலி பண்ணிட்டு அவங்களும் தேர்தலில் நிற்காம ஒரு ராஜ்யசபாக்காக வேண்டி எங்க காலை பிடிச்சிட்டு இருந்ததை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு 7% போறது, 10% கிடைக்கிறது நல்லது தானே. இன்னைக்கு அரசு பள்ளிகளினுடைய தரம் என்பது உயரும். இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அரசு பள்ளியில படிச்சா நமக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு, நமக்கும் அந்த நீட் தேர்வுல நம்மளும் மருத்துவராக முடியும் இருக்கக்கூடிய ஏழை மக்களினுடைய அந்த கனவு நிறைவேறும் இல்ல. இதுவரைக்கும் இந்த நீட் தேர்வு வந்ததே சாமானிய கடைக்கோடியில இருக்கக்கூடிய நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளும் மருத்துவராகணுங்கிற கனவுல தானே நீட்டே வந்துச்சு. அப்ப இந்த 10% விகித இடஒதுக்கீடு உங்களுக்கு அரசு பள்ளியில கிடைக்கும் போது இன்னும் நிறைய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய கடைக்கோடியில இருக்கக்கூடிய வறுமையில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரமா தானே அமையும். அதுல வரவேற்கத்தக்க விஷயம் தான். இல்ல தாவேகா நாம இப்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுடைய முதல் தேர்தல் இது இப்பதானே களத்துக்கே வராங்க. இந்த தடவை மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளை பொறுத்து தான் யார் அவங்க பக்கம் இருக்காங்க அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். கிள்ளியூர் தொகுதி தமாக ஒதுக்கி இருக்கிறது அது கட்சி மேலிடம் முடிவு பண்ணி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தக்கூடிய 6 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கட்டாயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. சற்றே உயர்ந்த தங்கம் விலை 2 நாளில் 3360 ரூபாய் கூடியது.
மேற்காசிய நாடுகளில் கடந்த 28ஆம் தேதி போர் தொடங்கியது. அதன் பிறகு சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்ததால் விலை கணிசமாக குறைய துவங்கியது. இதனால் இந்தியாவில் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 2,800 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,670 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாளில் மட்டும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 3,360 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. ஒரு கிராம் 260 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.